நான்காவதாக நெய்தல் திணை. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலமென சங்ககால வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. நெய்தல் மக்கள் பரதவன், பரத்தியர், உமணர், நுழைச்சியர் ஆவர். வருணன் மேய பெருமணல் உலகமும் என காப்பியம் கூற வருணன் நெய்தல் மக்களின் கடவுளாக இருந்தார். மீன் பிடித்தல், முத்துக்குளித்தல், உப்பு உணக்கல் போன்றவை நெய்தல் மக்களின் தொழிலாகும். மீன் மற்றும் கடல் சார்ந்த உணவுகள் அவர்களின் உணவாக இருந்தது. பெருங்கடற்கரையது சிறுவெண் காக்கை என 500 பாடிய நெய்தல் நிலம் காணலாம், வாருங்கள். கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா மொரட்டாளு முத்தையா வெறும்பாய பொத்தையா படபடவென கத கத என கதக்கிறியா இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது வவ்வாலு மீனந்தா கிடைக்காம போகாது மொரட்டாளு முத்தையா வெறும்பாய பொத்தையா படபடவென கத கத என கதக்கிறியா சடுகுடு குடு பிடிக்கட்டுமா பசியத்திக்கும் சாமி நீயே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்
கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. அவ உச்சி பாற ஓரமா நான் தண்ணிக்குள்ள தூரமா. கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாறும் இன்னைக்கு கரை எட்டுமா. சுறாமீனோடு சீரும் சிங்கக்குளம்தான் வீரத்தோடு சேரும் களம்தான். சுறாமீனோடு சீரும் சிங்கக்குளம்தான் வழங்கி பாரு இவன் கூட உயிரன் கூட தருவாண்டான். நழுவி போற மீன கூட நச்சென்னு பிடிப்பாண்டான். வழங்கி பாரு இவன் கூட உயிரன் கூட தருவாண்டான். நழுவி போற மீன கூட நச்சென்னு பிடிப்பாண்டான். ஆழியோரம் வாழும் மீனம்தான்